கிளாட்ல டாப் ரேங்க் எடுத்து NLU போய் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஃபீச்சர் ஆன நம்ம பால்சூஸ் மாணவர் கோபி அவரோட NLU காலேஜ் அனுபவத்தையும் போர்டோட சேர்த்து எப்படி கிளாட்டுக்கு படிச்சாருன்ற சூட்சமத்தையும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வெளியே அவ்வளவு விட மாட்டாங்க, இங்கிலீஷ் தெரியாது, ரொம்ப கம்மியா. உங்களை நம்ம வியூவர்ஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோபி கேஷர். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இது ஒரு ரூரல் ஏரியா. நான் ஸ்கூல் இருந்தது எல்லாமே இங்க காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அது எங்க நேட்டிவ் ஹோம் டவுன்ல தான். நான் வந்து எங்க எல்லா தெரிஞ்சது எல்லாமே மதுரை வரை தான் போயிருக்கேன். திருச்சி கூட போனதில்லை. எனக்கு திருச்சி போனதே நான் வந்து என்னோட காலேஜ் அட்மிஷனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அந்த அளவுக்கு நான் வந்து என் உள்ளே வந்தேன். வீட்டுல இருந்து வெளியே அவ்வளவு விட மாட்டாங்க, அந்த மாதிரி நான் இருந்தேன். அப்படி இருந்தப்ப நான் எப்படி மெமரிக்குள்ள வர சொல்லித்தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். எல்லாத்துமே ஒரு நாள் வந்து நான் வந்து சும்மா யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அகாடமியோட இது பார்த்தேன். அப்படி பார்த்து பேசும்போது தெரிஞ்சு இந்த மாதிரி நமக்கு NLU இருக்கு, கிளாட் இருக்கு, லா இருக்கு. அப்படி தெரிஞ்சு நான் இந்த மாதிரி வந்தவங்க கோபி அஷாத். இட்ஸ் ஸ்மால் இன்ட்ரோ. இங்க ஏன் லா படிக்கணும்னு நினைச்சீங்க கோபி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. NLU போறதுக்கு முன்னாடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், NLU போன பிறகு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து NLU போறதுக்கு முன்னாடி வந்து நான் லா பத்தி என்ன நினைச்சேன், எல்லாருமே ஜஸ்ட் லா பிராக்டிஸ் பண்ண போறோம். எங்க அப்பாவும் அப்படி கேட்டேன். அதனால தான் எனக்கு லா படிக்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. நானும் அப்படி நினைச்சு பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா NLU ரெண்டு டிஃபென்ஸ் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸ்மால் எப்பயுங்க. அப்படிங்கிறது நான் ஒரு 2 மாசத்தோட தான் நான் யூனிவர்சிட்டிக்குள்ள சேர்ந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு NLUக்கு பின்னாடி போனப்ப எனக்கு ஒரு டிஃபென்ஸ் ஏரியால ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஜார்கன் சொல்லுவாங்க, ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல். அதுக்கு முன்னாடி வந்து மிலிட்டரி ஆட்டாங்க. நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றது கிளைண்ட்ஸ் வந்து சிவிலியன்ஸ் இருக்க மாட்டாங்க, மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ், அங்கே உள்ள சோல்ஜர்ஸா இருப்பாங்க. நீங்க வந்து பார்டர்ல தான் இருப்பீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இந்தியன் ஆஃபீஸர் ரேங்க்ல உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. லைக் ஒரு லெப்டினன்ட், கேப்டன், கலந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குனால அப்ப வந்து லா பிளஸ் ஸ்ட்ரென்த் இருக்கிறது எனக்கு வந்து அந்த NLU போன அப்புறம் கிளாட் படிக்கும் போதுதான் தெரிஞ்சு. லாக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னோட எய்ம் வந்து இப்போ வந்து ஜாக் தான். இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தனியாக அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல். ஸோ இந்தியாவோட ராணுவம் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற அட்வொகேட்ஸை ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வச்சு தான் எடுப்பாங்க. முக்கியமாக இந்த நுழைவுத் தேர்வில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கின பர்சன் வந்து NLU திருச்சியில் படித்த ஒரு மாணவி என்பது குறிப்பிடத்தக்கது. NLUக்குள்ள ஜாயின் பண்ணதுல இருந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? NLU கல்ச்சர், அங்க இருக்கிற டீச்சிங் ஃபேக்கல்டிஸ், நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் பத்தி சொல்றீங்களா? எனக்கு அதாவது நான் போறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தேன். நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் வந்து ராமநாதபுரம் எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலுமே நேம் செட் தான். எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புள் வருவாங்க இல்லையா? அப்ப வந்து பார்த்தா நான் சோசியல் மீடியாலாம் பார்க்கும் போது இது அப்ப இந்த இது கிளாஸ் எல்லாம் சொல்லி தெரிஞ்சாங்க. பயந்து தான் போனேன் அப்ப பீப்புள் எப்படி வருவாங்கன்னு. ஆனா அங்க போனப்பன்னு தெரிஞ்சு யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப லிபரல். நான் வந்து லா காலேஜ்னு எதிர்பார்த்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஸ்டேட் எல்லாத்துக்கும் ரொம்ப லிபரல். இங்க வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் போன அவசியம் இல்லை. டீச்சர்ஸ் ரொம்ப லிபரலா பேசுவாங்க, எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க. அப்புறம் தெரிஞ்சு இந்த வித மற்ற யூனிவர்சிட்டிக்கு என்ன நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க வந்து சிறப்பான செல்ஃப் சஸ்டெயின் யூனிவர்சிட்டி. எல்லாமே நம்மதான் பாத்துக்கிறது தான். இங்க உள்ள பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலயும் வரும்போது ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டு சொல்ல போனா இந்த மாதிரி இருக்கு. கார்பரேட்டர் என்ன மாதிரி இருக்கு, ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், புது புது டைம்ஸ் கத்துக்கிட்டேன். அப்படின்னு நினைச்சு அவங்க லாங் பிராக்டிஸ் டிஃபென்ஸ் EPS இந்த மாதிரி இல்ல. அந்த பீப்புள் இங்க எல்லாமே ஒரு எய்மோட வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு. ஜஸ்ட் லாங் ஐடியா கூட இல்லை, ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இதை எடுத்து நம்ம இதான் பண்ண போறோம், இதோட பீப்புள் தான் அங்க வராங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷன், சரி நம்மளும் ஒரு இதை நோக்கி முன்னேறி போகணும். ஜஸ்ட் நம்ம இங்க படிச்சோம் முடிச்சோம் இருக்க கூடாது. அப்படிங்கிறப்ப என்னோட NLU எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல சூப்பரா இருந்துச்சு. நிறைய மாணவர்கள் பெற்றோர்களோட கொஸ்டின் என்னன்னா, 12th மார்க்ன்றது கிளாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்? நீங்க 12th எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க? கிளாஸ்ல முன்னாடி எலிஜிபிலிட்டி வந்து 45%. இல்ல மோஸ்ட் ஆஃப் இது லைவ் எக்ஸாம் கூட வச்சிருக்கேன். அது என்ன சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து இது 90% எடுக்கணும், கிளாஸ் முடிக்கணும் அப்படின்னு அந்த குழப்பத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். ஆனா நான் என்ன முடிவு பண்ணேன்னா, வீட்டுக்கு போயிருக்கேன்.
நான் வந்து எம்எல்ஏ போறேன், நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப நான் 12th வந்து பாத்துக்கிறேன். ஆனா அது வந்து எனக்கு எது உதவ போகுது, என்னோட கிளாஸ் போது தான் எனக்கு என்எல்ஏக்குள்ள உதவ போகுது, அதுதான் எனக்கு லைஃப் உதவ போகுது. அப்படிங்கிறப்ப நான் கிளாஸ் தான் சூஸ் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர்கிட்ட 12th படிக்கலாம் சொல்றேன், நீங்க படிங்க, பட்டா ஈக்குவல் டைம் கிளாஸுக்கும் கொடுங்க. அப்புறம் என்ன தெரியுதுன்னா எங்களுக்கு இப்போ அப்புறம் இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே 19 to 20, 21 இயர்ஸ் இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அது இல்லாம நார்த் இந்தியன்ஸ் வரவங்க எல்லாமே 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருந்தாங்க. அவங்க போய் ஏன் ஒரு வருஷம் கேப் எடுத்து கேட்கும்போது நாங்க வந்து 12th என்ன முக்கியத்துவம் கொடுத்து படிச்சோம், 90% வாங்கிட்டோம், பட் ஆனா நாங்க என்எல்ஏக்குள்ள வர முடியல, அதனால 1 இயர் 2 இயர் கிளாஸ் ஏன் படிச்சு படிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன் முன்னாடியே படிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டப்ப அப்ப நாங்க வந்து அதை மேனேஜ் பண்ணி நினைச்சோம். பட் நாங்க வந்து 12th அது முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த மாதிரி நிறைய பேர் லைவ் எக்ஸாம்பிள பாக்குறேன். என் ஃப்ரெண்டு ரூம்மேட் கூட அவர் 21 இயர்ஸ் ஓல்டு, ஆனா அவர் என் கூட ஃபர்ஸ்ட் தான் படிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த 90% இது சூஸ் பண்ணதுனால அது ரொம்ப ப்ரெஷர் ஆகிறதுனால இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிளாஸ் ஸ்கோர் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் சான்ஸ்ல கம்மியாயிடுறாங்க, அதனால அவங்க கட் ஆஃப் போயிடுது. அதனால நான் கரெக்டா சூஸ் பண்ணது என்னன்னா என்னையும் உறுதியாயிருச்சு, இந்த என்எல்யூ தான் எனக்கு வந்து அடுத்த காலேஜ் லைஃப்ல உதவுது, இந்த கிளாஸ் மார்க்ஸ் உதவ போகுதுனால நான் கிளாஸ் சூஸ் பண்ணேன். நான் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் முடிஞ்சது நல்லா பண்ணேன், நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணேன், 76% வாங்கினேன். என்எல்யூல உங்களுக்கு நடத்துற டீச்சர்ஸ் பத்தி சொல்றீங்களா? இது ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு சொல்றேன். நானும் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா மற்ற யூனிவர்சிட்டிக்கு முக்கியமா ஸ்கூலுக்கு யூனிவர்சிட்டிக்கு நான் நினைச்சேன், எங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீங்க எங்க யூனிவர்சிட்டி போக போறீங்க, எங்க டீச்சர்ஸ் வந்து நடத்திட்டு அவங்க அப்படியே போயிருவாங்க, நீங்க ஏதாவது பார்த்து கொடுக்கணும், நல்லா படிங்க, அட்வைஸ் பண்ணுங்க, எங்க டீச்சர்ஸ் அனுப்பி விட்டாங்கன்னு. ஆனா அங்க போன அப்புறம் பார்த்ததான் தெரியுது நம்ம டிஎன்எல் கல்ச்சரே மொத்தமா வேற. அங்க வந்து இங்க வந்து 240 கிளாஸ் ஆஃப்டர் 240 கிளாஸ் முடிஞ்சிருக்கும், அதுக்கடுத்து தனியா செஷனே இருக்கு. 242 நீங்க நைட் 7 o'clock வரை நீங்க வந்து டீச்சர் ஒன்னா மீட் பண்ணி கேட்கலாம். ஆனா டீச்சரை அவங்க வந்து ஒரு சில கட்டாயமா கூப்பிடுவாங்க, அவங்க ஓவரால ஒன்னா மென்டால கூப்பிடுவாங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இங்கிலீஷ் ஃபேக்கல்டி கூட எனக்கு லாங்குவேஜ் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருந்தப்ப இந்த மாதிரி அவரை வந்து கூப்பிட்டு எனக்கு தனியா உதவி பண்ணி என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஏன்னா அவர் வந்து லைப்ரரிக்கு அவரே கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நான் பேமேக்ஸ் ஸ்டூடெண்ட், அதான் எனக்கு லா சுத்தம் ஐடியா இல்லாம ஃபர்ஸ்ட் நான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க 2 லா சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டப்பட்டப்ப அவங்க அதுக்குள்ள ஃபேக்கல்டி வந்து என்னை கூப்பிட்டு நைட்டு எனக்கு அவங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்து இந்த இதுக்கு எனக்கு டேர்ம்ஸ் அர்த்தம் இந்த இப்படிலாம் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், அப்போ இதே மாதிரி எனக்கு சொல்ல 2 months சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அவங்க இந்த மாதிரி ஃபேக்கல்டி சும்மா ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை வந்து ஒன்னு கேட்கறது ரொம்ப ரெடியா இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் தனி கவனம் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க, அது ரொம்ப ஃப்ரீயாவும் பேசுவாங்க, லிபரலா பேசுவாங்க ஃபேக்கல்டி. மற்ற யூனிவர்சிட்டியே இருக்க ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இருக்காது, இப்படிலாம் இருக்குமா எதிர்பார்த்தவங்களுக்கு நான் போனேன். ஆனா கடைசியில அவங்க கிட்டத்தட்ட நம்மளோட உட்காந்து சொல்லி கொடுத்து லைப்ரரியில நைட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 hours ஒதுக்குவாங்க. நீங்க கரெக்டா போனீங்கன்னா 2 to 4 hours எனக்கு ஒதுக்கி சொல்லி லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணி அப்படிலாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்எல்யூக்கும் தமிழ்நாடு லெவல்ல உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் லைக் சோயலுக்கும் என்ன வித்தியாசம்? இது நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணேன்னா, ஒரு வாட்டி நாங்க வந்து ஒரு ட்ரையல் அட்வொகேசி காம்படிஷன் ஆகுது. ட்ரையல் அட்வொகேசினா அது மூட் கோர்ட் மாதிரியே அது வந்து ஒரு கிரிமினல் கேஸ பேஸ்ல வச்சு ஒரு மூட் கோர்ட் மாதிரி நடத்தணும். அதுக்கு வந்து எல்லா ஜிஎல்சில கவர்மெண்ட் லா காலேஜ் தமிழ்நாட்டுல காம்படிஷன் இருந்தாங்க. அப்ப வந்து நான் அங்க எந்த ஒருத்தர் எக்ஸாக்ட் பண்ணும்போது நல்லா பேசினேன், எப்படி காலேஜ் எப்படி அப்படி பேசும்போது சரி நம்மள அவங்க தெரிஞ்சுக்கலாமே, உங்களோட கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்பிளா கொடுக்க முடியுமா, உங்க அகாடமிக்ஸ் எக்ஸாம் கொடுக்க முடியுமா, அவங்க வெப்சைட்ல போய் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க அகாடமிக்ல மொத்தமா எப்படி இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் எப்படின்னா, எக்ஸாம்பிள் அவங்க கொஸ்டின் எப்படி வரும்னா மர்டர் லைக் கில்லிங் எ பர்சன் ஆர் பெயில் இந்த மாதிரி காமன் அட்டாக் கொடுத்து அதை பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம் கொடுப்பாங்க. அதை பத்தி ஜென்ரலா மார்க்ஸ் கிடைச்சிடும். ஆனா எங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க, அந்த கேஸ்ல உங்களால அனுப்பிச்சிருப்பாங்க கிளாஸ்ல, அதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ஏஎன்டி இப்படி இருக்காங்க, இந்த பிரச்சனை நடக்குது, நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நாங்க என்ன எழுதணும்னா நாங்க இஷ்யூ சைன் பண்ணும், ரூல் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நாங்களே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்.
இது வந்து கேட்க கஷ்டமா மட்டும் டஃபா தெரியும். பட் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து முழுக்க ஒரு 3 மாசத்துக்கு இந்த இதை கிளாஸ் எடுப்பாங்க உங்களுக்கு. இது எப்படி எழுதணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐடியாவில் மட்டும்தான் இப்ப எழுதுறதுன்னா அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் சொல்ல போனா. அது மட்டும் இல்லாம இந்த இது எது போடுதுன்னா நீங்க பிராக்டிஸ் போறப்ப இப்ப என்ன சொல்றது, எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப நடந்து போயிட்டு போது இல்லை ஒரு ப்ராப்ளம் பாக்குறீங்க, ஒருத்தர் இப்படி பண்றாங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது வந்து என்ன, இது எந்த மாதிரி ப்ராப்ளம், இதுக்கு என்ன செக்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசிக்கா கரெக்டும் கிடைச்சிடும். நம்ம கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் அவங்க அகாடமிக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி இருக்கும், அப்புறம் லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் வரிசையாது. இது என்னன்னா இது எல்லாமே உங்க யூபிஎஸ்சி ரொம்ப இருக்கும். யூபிஎஸ்சியில வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் சயின்ஸ். இது எங்களுக்கு 3 பிஏல வந்து எங்களுக்கு 3 செமஸ்டருக்கு வருது, சோசியாலஜி 3 செமஸ்டருக்கு வருது, ஹிஸ்டரி 3 செமஸ்டர் வருது, எக்கனாமிக்ஸ் இருக்கு. அது போக உங்க ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகம். பிகாமுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வருது. ஆனா இது நம்ம மத்த தமிழ்நாடு லெவல் காலேஜ் பார்க்கும்போது இருக்கும். ஆனா ஜென்ரலா அதான் இந்த இன்டர்னல் டெப்த் லெவலுக்கு உங்களுக்கு ஃபேக்கல்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. மூட் கோர்ட்னா என்ன கோபி? ஃபர்ஸ்ட் மூட் போட்டு மட்டும் மூட்ல அர்த்தம் தெரியாம ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒண்ணும் இல்லை. அது வந்து எப்படின்னா ஒரு சிவிய கேஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் கேஸோட ப்ராப்ளம் மட்டும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா நீங்களே வந்து ஒரு டீம்மேட் மாதிரி இருப்பீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்க வந்து என்னடிக்குள்ள போன அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரா லெவல்ல ஒரு காம்படிஷன் நடக்கும். அது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டுமே, அதாவது எல்லாமே புதுசா வர்றதுனால அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு காம்படிஷன். அப்ப என்ன கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஒரு பெட்டிஷன் மாதிரி அதை நம்ம வந்து தாக்கல் செய்யணும். அது என்ன இருக்குன்னா நம்ம வந்து எழுதணும், நம்ம வந்து என்ன சொல்ல போறோம், நம்ம ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன சொல்ல போறாங்க, அந்த மாதிரி நம்மளே ஒரு கேரக்டர் மாதிரி பில்ட் பண்ணி ஒரு டைலாக் மாதிரி பில்ட் பண்ணி நம்மளே கொண்டு வந்து நமக்கு வந்து அதை டிசைட் பண்ற மாதிரி கொண்டு வரணும். அதான் மூட் கோர்ட்னு சிம்பிள். அது வந்து சிவில் கேசஸ் இல்லைன்னா அதை மூட் கோர்ட்டுமோ, கிரிமினல் கேஸ் இன்க்ளூட் பண்ணி நம்ம பேசுற மாதிரி வந்து டிராவல் அட்வொகேசி அப்படின்னு சொல்லுவோம். படிக்கும் போது ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்ன்ஷிப்னு சொல்லி என்எல்யூல இருக்கிறதா சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. நம்ம வந்து நம்ம என்ஐஏ வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் 5 இயர்ஸ்க்குமே இருக்கு. நம்ம ஒவ்வொரு இயர்லையும் மொத்தம் 2 பிரேக் இருக்கும். வின்டர் பிரேக் வந்து டிசம்பர் மாசம் இருக்கும், சம்மர் பிரேக் வந்து இப்ப வந்து ஜூன் ஜூலை இருக்கும். அது வந்து கம்பல்சரி 1 இயருக்கு 1 டைம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு என்ஜிஓ இருக்கும், அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க போய் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு 1 மந்த் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு லீகல் சம்பந்தமான உங்களுக்கு என்ஜிஓ வந்து நம்ம காலேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் போறப்ப நீங்க வந்து ஒரு அப்டேட் போது லா சம்பந்தமான இடத்துல வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். இது மோஸ்டா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சீனியர் அட்வொகேட், லா ஃபர்ம்ஸ் அது எல்லாத்தையும் நீங்க அவங்க கீழே நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க செகண்ட் இயர் படிக்கும் போது தேர்ட் இயர் படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு அவங்க நம்ம காலேஜ் ரெக்கமெண்டேஷன் அடிப்படை கொடுப்பாங்க. அந்த அட்வொகேட் ஸ்கேல நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்றது, நீங்க வந்து லா முடிச்சுட்டு அவங்க பண்ண தேவை. லா படிக்கும் போது அவங்கள்ட்ட வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அவங்க வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி கத்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எதுல படிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து படிக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம 5 இயர்ஸ்க்கு கம்பல்சரி பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம அட்வொகேட்ஸ் கிட்ட எல்லாமே பண்ணலாம். நம்ம இன்டர்ன்ஷிப்போட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க வந்து அட்வொகேட்ஸ் கிட்ட லா ஃபர்ம்ஸ்ல பண்ணும்போது அவங்க உங்களை வந்து வாஷ் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அவங்க வந்து முடிச்சோன்னா அவங்களே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எடுத்துவாங்க. இதுல 3 பிளேஸ்மெண்ட் ஒரு அவசியம் இருக்கு. எப்படின்னா நீங்க வந்து 4th இயர் படிக்கும் போது உங்களுக்கு வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் எடுத்துருவாங்க. 5th இயருக்கு லா ஃபர்ம்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுவாங்க. நீங்க எது ஃபீஸ் கட்டுறது அதை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா அவங்க ஜாயின் பண்ணிடலாம். என்எல்யூல லா படிப்பு தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிறீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சரே செஞ்சு டோட்டல் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. எப்பயுமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரை நம்ம போனப்ப நாங்க டெய்லி மாறணும், நல்லா எல்லாமே கரெக்டா பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கிளப், ஈகோ கிளப் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கிளப், எலக்ட்ரானிக் நிறைய வந்து மார்க் எலெக்ஷன் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் புதுசா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கல்ச்சர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கிறதுனா இப்ப நான் வந்து நான் ஓணம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்ததை எனக்கு பார்த்தது இல்லை. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த மலையாளி பீப்புள் வந்து அவங்க முன்னெடுத்து கொண்டாடும் போது தெரிஞ்சுக்கிட்டு ஓணம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஹோலினா ஜஸ்ட் கலர் மூட்டை அடிக்கிறது இல்லை, அவங்க இந்த மாதிரி இப்ப கொண்டாடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதான் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூட்டூர் காம்படிஷன் வெளியே போவோம், அப்ப உள்ளே நடத்துவோம், நம்ம ரயில்வே டேஷன் நடத்துவோம், மீடியேஷன் ஆர்பிட்ரேஷன் இதுவும் நடத்துவோம். நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கிலீஷ்ல நான் பெரிய ஆளா இருந்தா தான் என்எல்யூ போக முடியும்னு. நீங்க பால்சூஸ்ல படிச்ச டைம்ல உங்க இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு? ரீடிங்கை எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கே தெரியும் சார். அவன் வந்தப்ப நான் வந்து இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்கிலீஷ் பேப்பர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி பழக்கம் இல்லை எனக்கு. ஆனா இங்க வந்து என்ன கத்துக்கிறேன்னா டெய்லி சொன்னது ஒண்ணுதான், காலையில இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும்,
அதுக்கடுத்து அது எப்படி படிக்கணும் மெத்தட் இருக்கு. அவங்க ஸ்கிம் பண்ண மெத்தட் ஸ்கிம் பண்றதா ஃபர்ஸ்ட் வந்து அவன் மனசுல எதுவுமே நினைக்காம கடை ரீட் பண்ணிட்டு அப்படிங்கிறப்ப ஒரு ஜென்ரல் ஓவர் கிடைக்கும். அப்படியே ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம அகாடமில வந்து ஜாயின் பண்ணப்போ ஒரு சில மெத்தட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க நமக்கு. அவர் சொல்றப்ப அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இது கொஸ்டின்ஸ் லெவல் தானா இங்கிலீஷ் தெரியும். அவன் வந்து ஒரு மணி நேரத்துல 2 பேஜ் ஒரு பேஜ் யூஸ் பண்ணல கரெக்டா ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு பேப்பர் பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் இருந்துச்சு. அதுக்காக அகாடமி ஒவ்வொரு மெத்தட் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் பேப்பர் ரீட் பண்றது எனக்கு அகாடமிக்ஸ் எனக்கு டோட்டலியா ரொம்ப உதவுச்சு. டெக்ஸ்ட் புக்ல எப்படின்னா நான் தேர்ட் படிக்கும் போது நான் இது டோட்டல் டிஃபரன்ஸ் நினைச்சேன். ஆனா இது எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து என்னோட இங்கிலீஷ் ரீடிங் லெவலை வந்து அதிகப்படுத்திட்டு போகும்போது என்னுடைய டபுள் எக்ஸாம்க்கு நாங்க வந்து டெக்ஸ்ட் புக்கை படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு லாஸ்ட் 2 நாள்ல ஒரு 4 சாப்டர் 7 சாப்டர் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்ப பயாலஜியில பாத்தீங்கன்னா அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் ரீட் பண்ற மெத்தட அந்த டெக்ஸ்ட் புக் அப்ளை பண்ணேன். அப்படி பண்ணப்ப நான் கடை டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணிட்டு அது வந்து எனக்கு வந்து அந்த 7 சாப்டர் வந்து நான் 1.5 நாள்லயே முடிச்சு ரிவிஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட அதை வந்து எனக்கு 12th பப்ளிக்கும் ரொம்ப உதவி சொல்லிடுறாங்க ரீட் பண்ற இங்கிலீஷ். அதனால எனக்கு பேசிக்கா வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப இங்கிலீஷ் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் தான். பட் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியும் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா இங்க வந்து நம்ம கத்துக்கலாம் ப்ராப்ளம் இங்கிலீஷ் கோபி NLU கிளியர் பண்ணோன்னே நியூஸ் பேப்பரில் அவரை பற்றின ஆர்டிக்கல் வந்துச்சு. 12th மார்க் எடுத்தால் மட்டும் இல்லை, இப்படி நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி NLU போனாலும் மாதம் உங்கள் பேர் நியூஸ் பேப்பரில் வரும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு லா, கிளாட், NLU பற்றின தகவலை உடனுக்குடனே தமிழ்ல தெரிஞ்சுக்கிற ஒரே யூடியூப் சேனலா இருக்கிற பால்சு லா பிரப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாடு லா ஆஸ்பிரன்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி டெலிகிராம் சேனல் ரன் பண்றோம். அதுல லா ஆஸ்பிரன்ட்ஸ் அவங்க டவுட்ஸை டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்களே அதுல ஜாயின் ஆகுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க.